முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 100% மனித செயல்பாட்டிலேருந்து 70% மனித செயல்பாடை நான் எடுத்திருக்கேன். என்னுடைய மனித செயல்பாடுலேருந்து ஒரு 70% மனித செயல்பாடுகள்லேருந்து விடுபட்டிருக்கேன். அப்ப மனித செயல்பாடுகள்லேருந்து விடுபட்டதுனால எனக்கு என்ன மாற்றம் சேஞ்சு கிடைக்குதுன்னா, அந்த ஆற்றலை என்னால் தக்க வச்சுக்க முடியுது. அந்த தியானத்தை பண்ண வேண்டிய பயிற்சியா பண்ண வேண்டிய அவசியத்திலிருந்து நான் விடுபடுறேன். மந்திரத்திலிருந்து விடுபடுறேன். கோவிலுக்கு போறதுலேருந்து விடுபடுறேன். அப்ப ஆன்மீக சம்பந்தமா ஒரு உரையாடல் நடத்தணும். பக்கத்துல யாராவது பேசினா, நல்ல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு யாராவது ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா பேசினா அவங்களுக்கு தேன் ஊத்துற மாதிரி, தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க தொடர்புல இருக்கிறவங்கள்ட்ட தான் அவங்க பேசணும்னு விரும்புவாங்க. அதிலிருந்தும் நான் விடுபடுறேன். அப்ப இது வாகித்து இருக்கிறதுனால 70% மனித செயல்பாடுகள் விடுபட்டதுனால இந்த தியானம் மனிதனாக இருக்கப்பட்ட 70% தியானமா 70% மாறி நிற்கும். அப்ப இதுல இருந்து என்னன்னா, இது எப்பயுமே ஸ்டெட் பேங்க் ஆகாம எப்பயுமே ஒரே தன்மையில இயங்குது. இதோடைய நோக்கம், இதோடைய செயல், இதோடைய அதிகரிப்பு எங்க இருக்குன்னா, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை, முக்கியமான நட்சத்திரங்கள் டயத்துல இது தீவிரப்படுத்துது. அப்ப தீவிரப்படுத்தும் போது இன்னும் வலிமையா வேற வடிவத்துக்குள்ள மாறும்போது, அப்ப அங்க டோட்டலா அந்த பாக்கி இருக்கிற 30% மனிதன் வீழ்த்தப்படுறான். அப்ப அங்க வீழ்த்தப்படும் போது என்ன ஆகுதுன்னா, என்னால முழுமையா அங்க உரை நிகழ்த்த முடியாது. அப்ப நான் ஒரு அறைகளிலே சுருண்டு போறேன். வெளியில வர முடியாம நிறைய நாட்கள் நான் அறைகளுக்குள்ள கஷ்டப்பட்டிருக்கேன். அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு சூழல் வரும்போது தான் அறையை விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குறோம். அப்ப 100% மனித செயல்பாட்டிலிருந்து விடுபட்டா இங்க உரையாடல் நடத்த முடியாது. இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்ய முடியாது. அப்ப கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கணும் மனித செயல். அப்ப ஒட்டுனாதான் இது இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனுக்கு இங்க உட்கார முடியும். இல்லைன்னா தள்ளிரும். இல்லைன்னா கீழே விழுகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இல்லைன்னா சவுண்டிங் வேற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்க கேட்கறதுக்கு அதுக்கு கோபம், அதுக்கு வேற மாதிரி எல்லாம் அதோடைய ஆன்சர் எல்லாம் இருக்கும். அப்ப இதுக்குள்ள இருந்து ஒருத்தன் என்ன பண்றான்னா, அந்த மாதிரி நாட்கள்ல வெளியில வர முடியாம போயிடுது. அப்ப இங்க பிரதானமாக இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த மனித செயல்ல இருந்து விடுபட்டிருக்கோம்.